ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்துட்டு ஆடி நோம்பு அன்னைக்கு சின்னதா ஒரு ட்ராவல் போயிருந்தோம். அந்த விளாக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என் பையன் வந்துட்டு நோம்பு அன்னைக்கு எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்டே இருந்தான். சரின்ட்டு ஃப்ரெண்டோட கார் எடுத்துட்டு வந்துட்டு ஈஷா தான் கிளம்பிட்டோம். டூ வீலர்ல போறக்கு பயம். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யானை எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பஸ்ல போகலான்னா ஹாலிடே ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்கும். போயிட்டு ரிட்டர்ன் வரைக்கும் லேட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்போவாவது ரேராக ஃப்ரெண்டோட கார் எடுத்துகிட்டு போவேன். ஸோ கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு 4-5 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதில் ஷர்மிளா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட காரு. நான் ஜஸ்ட் ஒரு 6 மந்த் ஓல்ட் டிரைவர் தான். ரீசெண்டாக தான் கார் டிரைவிங் வந்துட்டு பழகினேன். அதாவது கார் வாங்குறமோ இல்லையோ கண்டிப்பாக டிரைவிங் கற்றுக்கணும். 7 கழுத வயசாச்சு இன்னும் டிரைவிங் கூட கற்றுக்காமல் இருக்கும்ன்ட்டு 30 ஆனோன்னே தோணிகிட்டே இருந்துச்சு. 30 வயசாச்சு இன்னும் டிரைவிங் பழகாமல் இருக்கிறோன்ட்டு. அதனால் போய் பழகிட்டேன். ஈஷா வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எந்த ஊர் வழியாக வந்தாலும் எங்கள் ஊர் வழியாக தான் போகணும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிட்ட இருக்கனால ரொம்ப ஹாப்பி. ஆகுன்னா கிளம்பி ஈஷா தான் போவோம். ஸோ ஒரு மினி விளாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். மார்னிங் எந்திரிச்சு லேட்டாக லேசியாக கிளம்பி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா என் பையன் கேட்டே இருந்தான் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்துட்டு ஒரு பிளான் போட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வந்து காரில் போகிறனால தெரியாமல் குற்றால ரோட்டில் பாதி தூரம் போயிட்டு தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சைடில் தானே கட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். தொண்டாமுத்தூர் நரசிபுரம் கிட்ட வந்து கரெக்டாக நின்றுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நாயும் பேசிட்டு அடுத்த கட்டில் பூந்து வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கே வந்தால் செம்ம க்ரௌடு. பார்க்கிங்கே 5th லேன் வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப கம்மி. மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்க்கறதுக்கு இது ரொம்ப கம்மின்னு சொல்லணும் க்ரௌடு. உள்ளே நுழையும் போதே நல்லா பசி ஆயிடுச்சு 2 பேருக்கும். சரி போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் 100க்கு ஒரு 99 பேர் வடக்கன்ஸ் அண்ட் வடக்கீஸ் தான். என்ன சொல்கிறது, திருப்பூரில் தான் அப்படின்னா ஈஷாவில் வந்து அதுக்கு மேலே இருக்காங்க. தப்பில்லை, யார் வேணால் வரலாம். பட் நான் என்ன மீனிங்கில் சொல்கிறேன்னா நம்ம ஆளுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே தான். வியூ செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நான் நடந்து போயிட்டு இருக்க இடத்துலையோ இல்லை அந்த ஸ்டாச்சு இருக்கிற இடத்துலையோ வந்துட்டு ரெயின் இல்லை. அங்கே லாஸ்ட்டில் வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் அப்படிங்கிறனால அங்கே பெய்கிற மலை தூரத்தில் பார்க்கும்போது சிவனுக்கு பின்னாடி மழை பெய்கிற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு. அங்கேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி நம்மக்கிட்டேயும் மழை வந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் உள்ளே போய் சாப்பிட்டு வெளியே வரோம். செம மழை ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் அந்த வியூ என்ஜாய் பண்ணதை விட எல்லார் கையிலும் 2 ஃபோனு 4 செல்ஃபி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் விதவிதமாக போஸ்ட் கொடுத்துட்டு நான் அதை உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் கோயம்புத்தூர்லேயே வச்சு செம்ம பிளேஸ்னு அது ஈஷா தான். எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து ஈஷா. என்ன சொல்கிறது, எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளே போனாலும் சரி அப்படியே வந்து அது காணாமல் போயிடும். ரொம்ப காமாயிருவோம். இது வரைக்கும் யாரும் விசிட் பண்ணலன்னா மறக்காமல் கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் கூட ஒரு ஜார்க்கண்ட் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 3 நாளெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே இருந்துட்டு உங்களால் இது வரைக்கும் வர முடியலன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஹாலிடே டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை தான் சொன்னேன், என்னென்ன டைப்லலாம் வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் சுற்றி ஸ்க்ரீனில் யாரை பார்த்தீங்கனாலுமே எல்லார் கையிலையும் ஒரு ஃபோனு விதவிதமாக போஸுன்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி ஆக்சுவலாக இங்கே உள்ளே போய் அந்த மண்டபத்துக்குள்ளே கும்பிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதாவது அந்த உள்ளுக்குள்ளே போவோம் இல்லையா, அந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துக்குலாம் சுத்தமாக போகல. செக்இன் பண்ணுற இடத்துல அவ்வளோ க்ரௌடு, செல்ஃபோன் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு. உள்ளே போனால் மினிமமாவது ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு போகல. ஆக்சுவலாக இங்கே ஒரு மழை வந்ததுன்னா ஒதுங்கி நிற்கிறதுக்கு கூட ஒரு தடுப்பு மாதிரி கூட எதுவும் இல்லை. மழை வந்தால் எல்லோரும் நினைங்கிற மாதிரி தான் இருக்குது. அதையாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அதை விட ரொம்ப ஒர்ஸ்ட்டு இந்த மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறது தான். எங்களுக்கு வேறு வழி இல்லை. அன்னைக்கு ஆக்சுவலாக பசியில் போனனால தான் இதில் ஏறி போக வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா மோஸ்ட்லி நடந்தே போயிடுவோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எலக்ட்ரிக்லேயோ இல்லை பெட்ரோல் யூஸ் பண்ணி போகிற மாதிரி ஃப்ளாட்குள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல. இத்தனை பேர் இழுத்துட்டு இந்த மாடு எப்படி தான் போகுதுன்னு தெரியல. அது ஃபுல்லாக மோஸ்ட்லி செனமாடாக வேறு இருக்குது. ஏறிட்டு கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் போயிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. மாட்டு கொடுக்குறக்கு ஃபுட்டெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு காசு கொடுத்து வாங்கி தரணும். வித்தியாசமாக இருக்கு இல்லையா, அங்கேயே வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. நம்ம வாங்கி மாடு கொடுக்குறக்கு காசு கொடுத்து வாங்கணும். இந்த மாதிரி வித்தியாசமாக நிறையா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்குது. 3 ரூபாயிலேருந்து இருக்குது. வெறும் 3 ரூபா தான் எல்லா பிளான்ஸுமே. ரோஸு, மணி பிளான்ட்டுன்னு எல்லாமே இங்கே விளையிறது தான். ஸோ பயங்கர பசியில் சாப்பிட்லான்னு போனால் அங்கே அதை விட பயங்கர க்ரௌடு. லைனில் நின்று ஒரு வழியாக தக்காளி சாப்பாடு அதுக்கப்புறம் பரோட்டா தான் வாங்கியிருந்தோம். இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. வழியில் அங்கங்கே நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பழனியெல்லாம் போனால் புளி சாப்பாடு கொண்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மலையில் ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வேணும்ட்டா சரின்ட்டு அப்புறம் வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டு வெளியே வந்தால் திரும்ப மழை வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நீ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மாட்டு வண்டியில் தான் போனோம். அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10. இங்கேருந்து அங்கே போகிறக்கு, அங்கேருந்து இங்கே வரக்கு 20. ஷாப்பெல்லாம் வந்து இங்கே இந்த கைவினை பொருள் அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. அன்னத்தன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. உள்ளுக்குள்ளே அந்த சூரிய குந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தீர்த்தம் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். அங்கே நாங்கள் போகல. மொபைலு அதுக்கப்புறம் பேக்கெலாம் வச்சுட்டு டைம் ஆயிரும். ஏன்னா அங்கே கொடுக்குற இடத்துல பயங்கர கூட்டம். மொபைலுக்கு மட்டும் ஒரு தனி கியூ நிற்கிது பெருசாக. அதனால் பயந்துகிட்டே வந்துட்டோம்.
இவ்வளோ கூட்டத்தில் போய் நின்னா திரும்ப ரிட்டர்ன் போகிறக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஈஷா வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை, சிவன் ராத்திரி அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 வருஷமாக இங்கே இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறேன் குலதெய்வம் கோயிலுக்கு நம்மளாம் போயிடுவோம் இல்லையா அந்த டைமில், அதனாலேயே வர முடியறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 o'clock மேலே தான் அந்த 3D லைட் ஷோ நடக்கும். அதுவும் நேரில் ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசை. இது வரைக்கும் அதுக்கும் நான் வந்ததில்லை. 7 மணிக்கு மேலே அப்படிங்கிறனால போகிறக்கு லேட் ஆயிரும்ட்டு வந்ததில்லை. 5 மணிக்காவது இங்கேருந்து கிளம்பிடுவோம் எப்போ வந்தாலுமே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் கண்டிப்பாக அதை பார்க்க வரலான்னு பிளான் பண்ணுவோம். அது வழக்கம் போல் நடக்காது. ஒரு வேளை வந்தோன்னா கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணுறேன். மழை அப்படியே கொஞ்சம் ட்ரிசிலாக தான் இருந்தது. அதுலேயே அப்படியே ஜாலியாக இருந்தது நடந்து போகிறக்கு. அப்படியே நாங்கள் பேக் சைடு வந்துட்டோம். இது பாருங்கள், அது ஒரு கோடிப்பு அப்படின்னாங்க. பட் அந்தளவு ஆயிருக்குமான்னு தெரியல. என்ன சொல்கிறது, ரொம்ப கல் மாதிரி இல்லை, அந்தளவு ஸ்ட்ராங்காக அப்படி இல்லை சொல்லப்போனால். பின்னாடி வந்து லொட்டு லொட்டுன்னு தட்டினீங்கன்னா டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்கும். அந்தளவு ஸ்ட்ராங்குன்னு வைங்க. அதில் வேலை செய்கிறவங்களாம் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லியும் கேட்டிருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கூட இருக்குது, ஒரு டோர் கூட இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் பேக் சைடில். இந்த இதை தாண்டி அதுக்குள்ளே தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு போனாலே ஃபோனெல்லாம் பிடுங்கி பேக்கில் வாங்கி வைக்கிறவங்க. மூவிக்கு மட்டும் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த தீர்த்தம் இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அங்கேருந்து அப்படியே பஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் போகும், அந்த சைடும் போகும் கூட போகிறோம் இல்லையா. தீர்த்தம் எடுக்கிற இடத்துல தான் அந்த இது கதிர்வேலன் காதல் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க, அன்பே அன்பே சாங்கில். அதுக்குள்ளே போனால் தான் மெயின் உற்சவரவே காமிச்சிருப்பாங்க. எந்த பாட்லேயும் எந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா மெயின் உள்ளே இருக்கிற உற்சவர் காமிக்க மாட்டாங்க. இதில் அதையுமே காமிச்சிட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, படமே எடுக்க விடுறாங்க, ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுக்க விடுறது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் அந்த இடத்துக்கு தாண்டி உள்ளே போனோம்னா கொலுசு கூட கழட்டி வச்சுட்டு தான் போகணுன்றவாங்க. அது அந்த சவுண்டு ஃபுல்லாக எக்கோ கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போனதுக்கு முன்னாடியே இருந்தால் கூட ரொம்பவே ஜாலியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவுட்டிங் போயிருக்கேன். அதுலேயே அவனுக்கு காரில் வேற கூட்டிகிட்டு போனால ரொம்ப ஹாப்பியாக வந்தான். நல்லா ஜாலியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வெளியெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்பணும். டீம்மேட் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி ஹில்ஸ் அடிவாரம் அப்படிங்கிறனால எப்போவுமே வந்துட்டு ஒரு ஊட்டியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி ரொம்ப ஒரு மே அந்த டைமில் கூட வந்துட்டு ஓரளவு இங்கே வந்துட்டு சில்னஸாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரஸ்ட், அதை அழிச்சு தான் இதை கட்டியிருக்காங்க இல்லையா. அதனால் வந்துட்டு மீதி இருக்க ஃபாரஸ்ட் வழியாக நம்மளுக்கு சில்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சிவராத்திரி அந்த லைட்டுனாலே வந்துட்டு இந்த இடமே அப்படி ஜொலிப்பாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்துட்டு போக வேண்டிய இடத்துல ஈஷாவும் ஒன்று. எவ்வளோ வாட்டி வந்தாச்சு இங்கே இருக்கிறனால. ஆனால் எப்போ வந்தாலுமே ஃபஸ்ட் டைம் வரப்போ என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வரமோ அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் வரப்போவும் நாங்கள் அப்படியே ஜாலியாக அந்த புல்லில் உட்காந்துட்டு நிறைய கிளிக்ஸ் எல்லாம் எடுத்தோம், ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருந்தேன், அதெல்லாம் அவனை சாப்பிட வச்சுட்டு. இங்கேயுமே நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஆளு கடை ரொம்பவே கம்மி. ஃபுல் அண்ட் ஃபுல் வடக்கன்ஸ் அண்ட் வடக்கீஸ் தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவங்க சுத்தமாகவே அந்த க்ளீனிங் ஹேபிட்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஹைஜீனிக்காக சாப்பிட்ணுன்னா வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதே பெட்டரு. இது மட்டும் இல்லை, எனக்கு வந்து என்ன ப்ராடக்ட்னாலும் எனக்கு அவங்க இதில் நான் போக மாட்டேன். நம்ம ஆளு கடைக்கு தான் போவேன். விலை எச்சா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு. ஸோ அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ராவல் vlog பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ கீழே ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வேறு ஒரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.